ஹலோ மக்களை, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான மூவி 2023 ரிலீஸ் ஆன த பேட் பேட் பர்சிலோனா அப்படிங்கிற தாறுமாறான ஸ்பானிஷ் மூவி பற்றி பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற 90% மக்கள் ஒரு நோயால் இறந்துட்டாங்க. நோயின்னு சொல்லலாம், ஒரு ஆவின்னு சொல்லலாம், ஒரு பேயின்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே கடந்த 9 மாதமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த எல்லா விஷயத்துலேருந்து தப்பிச்சு செபாஸ்டினோ ஒரு பொண்ணு மட்டும் எப்படியோ சர்வே ஆகி சம்திங் ஏதோ இடத்துல ஸ்டேட்டிங் நடந்துக்கிட்டு அந்த நேரத்துலையும் யாரோ அவரை ஃபாலோ பண்ணி அவரை பயங்கரமாக அடித்து அவர்கிட்ட இருக்கிற சாப்பாடு பணம் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. ஏதோ பேரழிவு நடந்துருச்சு அப்படின்ட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன மாதிரி பேரழிவு அப்படின்னா, இவங்களால வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அப்படி ஒருவேளை பார்த்துட்டோன்னா இவங்க பிரெயின் இவங்க கண்ட்ரோல் இல்லாமல் இவங்களே சூசைட் பண்ணி இறக்குற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னு விலாவரியாக பார்க்கலாம். செபாஸ்டின் அந்த வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருப்பு கலரில் கண்ணாடியை போட்டு இவர் வந்து வெளியே போகிறாரு. அங்கே இவங்கள மாதிரி சர்வைவர்ஸை பார்க்குறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்ட்டுனா, எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களால செபாஸ்டினை பார்க்க முடியாது, செபாஸ்டினால் எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்கள பார்க்க முடியாது. கடந்த 9 மாதங்களாக இப்படி தான் இவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், யாருமே யாரையும் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஒருவேளை திடீர்னு கண்ணாடியை கழட்டி விட்டாங்க அப்படின்ட்டுனா இவங்க இறந்துருவாங்க. இந்த சர்வைவர்ஸ்லாம் ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை வெளியே போகணும் அப்படின்ட்டுனா ஒரு கயிறு மாதிரி கட்டிட்டு அந்த கயிறை ஃபாலோ பண்ணியே இவங்க அவங்களோட தேவையான ஃபுட்டு மெடிசின்ஸ்லாம் எடுத்துகிட்டு திருப்பி அவங்க இடத்துக்கே வந்து போயிடுவாங்க. செபாஸ்டினும் அந்த சர்வைவர்ஸ் கிட்ட அவங்களே அவங்க கூட வந்து கூட்டு போகிற மாதிரி வந்து கேட்டிருப்பாரு. அந்த சர்வைவர்ஸும் அவங்க இடத்துக்கு வந்து கூட்டு போயிருப்பாங்க. செபாஸ்டினுக்கு அந்த இடத்துல அவனுக்கு தேவையான ஃபுட்டு மெடிசின் எல்லாமே வந்து கிடைக்கும். அது எப்படி வெளிச்சத்தை பார்த்தோன்னே அவங்க பிரெயின் அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் அவங்களே சூசைட் பண்ணி இறந்துருவாங்களா? எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் அந்த இடத்துல இப்படி பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் கண்ணையே அவர் பிடுங்கி வச்சுருப்பார். பார்க்கும்போது ரண கொடுறமாக இருக்குது. ரைட்டு, ஓகே. இன்றைக்கி நைட்டில் செபாஸ்டின் ஒரு பெரிய சம்பவத்தை வந்து பண்ண போகிறான். ஆனால் இந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கிற யாருக்குமே வந்து தெரியாது. செபாஸ்டின் நல்லவனா கெட்டவனா, அவன் யார் என்ன எதுவுமே தெரியாமல் அந்த மக்கள் அவனை நம்பி உள்ளே விட்டுருந்தாங்க. ஐ திங்க் அது பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டக்கூடிய ஒரு குடோன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் அந்த மக்கள் இருக்காங்க. கரெக்டாக ஒரு 5-6 மணிக்கு, அதாவது சன்ரைஸ் ஆகிற இந்த நேரத்தில் எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த செபாஸ்டின் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டு கரெக்டாக டிரைவர் கேபின்குள்ளே போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணிடுறான். அங்கே இருக்கிற எல்லா பஸ் கீயும் அதே இடத்துல தான் இருக்கும். இந்த பஸ் கீயோட சாவி எதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு கீயாக போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்கே இருக்கிற ஒரு லேடி இதை பார்த்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அவனை வந்து தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் செபாஸ்டின் அந்த கீயை அப்படியே கண்டுபிடிச்சி அந்த பஸ்ஸையும் ஸ்டார்ட் பண்ணி நேராக இடிச்சு உடச்சிட்டு அந்த இடத்த விட்டுட்டு வெளியே வந்துடுறான். அந்த வேனில் இருக்கிற எல்லா டோருமே லாக்கில் இருக்குது. அதுவும் இல்லாமல் உள்ளே இருக்கிற எவங்கன்லேயும் கண்ணில் ஸ்காஃபும் போடல. பஸ் அந்த கேட்டெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு வெளியே வந்துடுது. இப்போ தான் ரியல் சம்பவம் ஆரம்பிக்குது. யாருமே அவங்க கண்ணை வந்து கட்டல. பஸ்ஸு தலையில் கவுந்து கிடக்கு. செபாஸ்டின் அந்த பஸ்ஸுலேருந்து வெளியே வந்துட்டான். அவன் வெறுங்கனால அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே ஏதோ ஒன்று அங்கே இருக்கிற மக்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்களே அவங்கள சூசைட் பண்ணுற அளவுக்கு வந்து ட்ரிகர் பண்ணி கொன்றுது. ஆனால் செபாஸ்டினை எதுவுமே பண்ணலை. அங்கே இருக்கிற மக்கள் அதை ஏதோ ஒரு ஏலியன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் கடலோட தூதர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. செபாஸ்டின் அங்கே இருக்கிற எல்லாரோட கண்ணையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த ஒரு க்ரீச்சர்கிட்ட மாட்டி விடுறான். இதனால அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இறந்துடுறாங்க. அங்கே இறந்துங்களோட சோல்ஸ்லாம் அப்படி வானத்தில் பறக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. செபாஸ்டின் பொண்ணு நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்கப்பா, இன்னமும் நிறைய விஷயம் எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னடா நடக்குதுங்க, ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கான், நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. சுத்தமாக புரியல. கடந்த 9 மாதம் முன்னாடி நம்ம செபாஸ்டின் ஒரு இன்ஜினியராக வந்து இருக்கிறாரு. அவருக்கு ஒரு திடீர்னு ஃபோன் கால் வருது. ஊருக்குள்ளே தொடர்ந்து ஆக்சிடென்ட், அதாவது பயங்கரமான பெரிய சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோன் கால் வர செபாஸ்டின் அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் அடித்து எப்படியாவது நம்ம பொண்ணை மட்டும் காப்பாற்றிடணும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு நேரடியாக 2 பேர் வந்து வராங்க. அங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக இறந்துக்கிட்டு இருக்காங்க சூசைட் பண்ணி. இப்போ வந்து அந்த சம்பவமே நடக்க ஆரம்பிக்குது. செபாஸ்டின் அவர் பொண்ணு இருக்கிற ஸ்கூலுக்கு போகணுன்னா அந்த ட்ரெயினை பிடிச்சி தான் போக முடியும். ட்ரெயினும் வர ஆரம்பிக்கி அந்த ட்ரெயின் ஓட்டுறவர் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த க்ரீச்சர்னால் பாதிக்கப்படுறாங்க. எல்லா மக்களும் அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் தண்டவாளத்தில் இறங்கிட்டு இருக்காங்க. கூட சேர்த்து நம்ம செபாஸ்டின் இழுத்து போட்டுட்டு இருக்காங்க. அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்தோன்னா அங்கே எங்கேன்னு எல்லா இடத்துலையும் சம்பவமாக தான் இருக்குது. எப்படியோ செபாஸ்டின் அவர் பொண்ணு இருக்கிற ஸ்கூலுக்கு போனால் அங்கே இருக்கிற டீச்சர் ஆல்ரெடி இறந்துருக்காங்க. எல்லா சின்ன பசங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து நம்ம செபாஸ்டின் அவர் பொண்ணை மட்டும் தனியாக கூட்டு போயிடறாங்க. செபாஸ்டினுக்கு நம்மளை மீன் ஏதோ ஒரு சக்தி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நேராக அவர் பொண்ணோட சர்ச்சுக்கு போயிடுறாரு. செபாஸ்டின் நடக்கிறதெல்லாம் அந்த ஃபாதர்கிட்ட சொல்ல, ஃபாதரும் அவங்க எல்லாருமே கடலோட தூத தேவதர்கள் தான், அவங்க எல்லாருமே மக்களை காப்பாற்ற தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பார். நம்ம செபாஸ்டினும் அவர் பொண்ணை கூட்டு அந்த இடத்த விட்டு
வேகமாக வெளியே வந்துடுறாரு அவரோட ஒய்ஃபை பார்க்க. செபாஸ்டின் அவர் ஒய்ஃப் இந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, இந்த ஊர் விட்டே காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டாக்ஸிக்காரன் செபாஸ்டின் ஒய்ஃபை அடித்து கொண்டுறான். இப்போ செபாஸ்டின் அதே சர்ச்சுக்கு தான் வந்திருக்காப்புல. கொஞ்ச நேரம் அந்த சர்ச்சில் இருந்துட்டு வெளியே போயிட்டு பார்த்தோன்னா அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தங்க அங்கே இருக்கிற மக்களை ரொம்ப ரணக்கொடூரமாக அடித்து கெட்டி தொங்க விட்ருக்காங்க. அவங்களும் ஒரு கட்டத்தில் கண்ணை திறந்து பார்த்தாங்கணும். அந்த நேரத்தில் அந்த ஒரு க்ரீச்சர்ஸ் இவங்களையும் கொன்றும். ஓகே, அங்கே இருக்கிற மக்கள் இறந்ததுக்கப்புறம் அவங்க உடம்புலேருந்து சம்திங் ஏதோ ஒரு லைட் வந்து வானத்தை நோக்கி போகும். இதை நம்ம செபாஸ்டின் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த தேவதைகள் அந்த மனுஷங்களோட ஆன்மாவை சுத்தப்படுத்தி கடவுள்கிட்ட கொண்டு போகிறதா நம்பிக்கிட்டு இருப்பார். செபாஸ்டின் அங்கே இருக்கிற சம்திங் ஒரு கூட்டத்தை கண்டுபிடிச்சிடறாரு. அங்கே ஒரு நாய் பயங்கரமாக செபாஸ்டினை அட்டாக் பண்ண வரும். அங்கே சில மக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த டாக்கை கண்ட்ரோல் பண்ணி செபாஸ்டினை காப்பாற்றிடுவாங்க. ஓகே, இப்போ செபாஸ்டின் அந்த டீமோட சேர்ந்துக்கிறான். அவங்களோட சேர்ந்து அந்த இடத்துக்குள்ளேயும் போயிடுறான். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். படம் ஓடட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. அந்த கூட்டத்துலேயும் செபாஸ்டின் பொண்ணு வயசில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணோட பேர் சோஃபியா. சரி, இப்போ செபாஸ்டினா அங்கே இருக்கிற சிலவர் வந்து சந்தேகப்படுறாங்க. செபாஸ்டினை அடிக்கவும் ஆரம்பிக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயந்ததுனால அவனை அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. செபாஸ்டின் ஒரு கட்டத்தில் அவர் பொண்ணு தான் நினச்சிருவார். சரி, ஓகே, கதைகளை போவோம். செபாஸ்டின் அந்த சின்ன பொண்ணுகிட்ட, பாப்பா நீ எப்படி இந்த ஒரு கூட்டத்துக்குள்ளே சேர்ந்த அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த சின்ன பொண்ணும் அவளுக்கு நடந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா 2 பேரும் ஊருக்குள்ளேருந்து வெளியே, அதாவது அவங்க இருக்கிற பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு தப்பிச்சு போக நினைக்கும் போது அங்கே இருக்கிற ஏகப்பட்டவர் வந்து சூசைட் பண்ணி இறக்குறத இவங்க கண்ணால் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இவங்க அம்மா வந்து கண்ணை கட்டி அந்த ஒரு சேஃபான பிளேஸுக்கு வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் வந்து எதிர்பாராத விதத்தில் வந்து பிரிஞ்சுடுவாங்க. மேபி அந்த சின்ன பொண்ணோட அம்மா இப்போ இறந்துருக்கலாம், ஒருவேளை சர்வே இருக்கலாம், என்ன இல்லை. ஆனால் அவங்க போக போகிற இடம் வந்து இந்த சின்ன பொண்ணுங்க அப்ராக்சிமேட்டாக தெரியும். இப்போ அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் அந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்டவர் செபாஸ்டின் வந்து கேட்பாப்பில். அங்கே போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கை தூக்குவாங்க. இப்போ எல்லாருமே அந்த இடத்துக்கு தான் போக போகிறாங்க. செபாஸ்டினுக்கு அந்த ஏஞ்சல்ஸை பார்க்கக்கூடிய சக்திலாம் இருக்கும், அதாவது அந்த ஏலியன்ஸை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும். இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு இதை வந்து தெரியாதமே மறைச்சி தான் இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை யூஸ் பண்ணி அந்த ஒரு கூட்டத்தை கொல்லவும் செய்யலாம், இதை காப்பாற்றவும் செய்யலாம். இதேமாரி தான் நம்ம செபாஸ்டினுக்கும் ஒரு பயங்கரமான ஃப்ளாஷ்பேக் இருக்குது, பின்னாடி பார்க்கலாம். சரி, அந்த சின்ன பொண்ணு ஓரளவுக்கு பார்த்ததெல்லாம் வச்சு ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கும். செபாஸ்டின் என்ன பண்ணிடுறான், நைட் நேரம் எல்லோரும் தூங்கினப்போ அந்த நாயை வச்சு தானே அவங்க வந்து பாதையை கண்டுபிடிச்சி போகிறாங்க. அந்த டாக்ஸோட கழுத்தில் இருக்கிற ரோப்பை லைட்டாக கட் பண்ணி விட்டுறான். செபாஸ்டின் பாதி தான் கட் பண்ணியிருக்கான். அதனால் அங்கே இருக்கிறவங்கள அடையாளம் தெரியல. இப்போ எல்லாருமே அந்த டாக்ஸை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஏலியன்ஸ் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. டாக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. பயங்கரமாக குழச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் செபாஸ்டின் அந்த கட் பண்ணி இருந்த பாதி ரோப்பை வந்து எல்லா டாக்ஸ் வந்து ஓடிடுதுங்க. இப்போ எல்லாருமே கண்ணில் கயிறு கட்டியிருப்பாங்க இல்லையா, அதை அவுத்து தான் ஆகணும். ஆனால் செபாஸ்டின் வந்து சின்ன பொண்ணு கண்ணில் இருக்கிற கயிறை மட்டும் அவுக்கவும் இல்லை. மித்த எல்லாருமே அங்கே எங்கேன்னு பதறி அடித்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது வந்து அவுக்கவும் செஞ்சிடறாங்க. அவுத்து என்னாகும், அவ்வளோதான், கதை முடிஞ்சு ஒவ்வொரு தடவை செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஏலியன்ஸை பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா, மைண்ட் அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகி உனக்கு மதம் பிடிச்ச, அதாவது பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்களே சூசைட் பண்ணி இறந்துருவாங்க. இப்போ டாக்ஸாக இருந்தால் அந்த ஹியூமன்ஸே கடிச்சு கொன்றுது. இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு சேஃபான பிளேஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் உள்ளக்க இருக்கிறவங்க மட்டும் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு பயங்கரமாக அந்த டாக் வந்து கடிச்சிருக்கும். உள்ளுக்கு இருக்கிற எல்லாருமே வந்து பயந்துடுறாங்க. கண்டிப்பாக நம்மளையும் அந்த ஏலியன்ஸ் வந்து கொன்றுவோம், வேறு வழி இல்லை அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் செபாஸ்டினும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டோம், கூட இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேர்த்த கொண்டுட்டோம்னா நம்ம அடுத்த ஒரு குரூப்புக்கு போயிட்டு அவங்களுக்கு கொள்ளலாம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த சின்ன பொண்ணுகிட்ட மட்டும் கையில் ஒரு கீ செயின் மாதிரி கொடுத்துட்டு, இதை அவன் கையில் வச்சுருந்தனா எந்த ஒரு தீ சத்தியும் நீ வந்து அண்டாது, இது என் பொண்ணோடது அப்படிங்கிற மாதிரி அவள் பொண்ணுன்னு நினச்சினே பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம செபாஸ்டின் வந்து ஒரு சர்ச்சுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அங்கேக்குள்ளே ஏகப்பட்ட பாஸ்டர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. அவங்க தான் மேக்ஸிமம் வந்து எல்லாரையும் வந்து கொலை பண்ணுறாங்க. கொலை மீன்ஸ் பலி கொடுக்குறாங்க அந்த ஏஞ்சல்ஸுக்கு. ஏதாவது ஒரு விதத்தில் கண்ணை ஓப்பன் பண்ணி வந்து பலி கொடுக்கலாம், இல்லை இவங்களே வந்து கொண்டுடலாம். நம்ம இவ்வளோ நேரம் நம்ம செபாஸ்டினோட பொண்ணு கூட இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஸ்டேட்டிங் போர்டில் லாண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செபாஸ்டினோட கற்பனை தான். செபாஸ்டினோட பொண்ணையும் அந்த ஆளுங்க தான் வந்து கொண்டிருப்பாங்க. இப்போ செபாஸ்டின் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு கூட செபாஸ்டினோட கற்பனை மட்டும்தான். ஓகே, ரைட்டு, ஓகே. அந்த பொண்ணு அங்கே இருக்கிற பொண்ணு நாய் கடிச்ச அந்த ஒரு வயசானவருக்கு மெடிசின் தேவைப்படுது, மேலே போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடும். செபாஸ்டினும் வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அந்த வயசானவர்கிட்ட சொல்லிவிட்டு மேலே வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. செபாஸ்டினோட கற்பனையான அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொல்ல சொல்லி மைண்ட் அளவில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கும். செபாஸ்டினும்
அதை எப்படியா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு கட்டத்தை கொண்டு தான் ஆகணும். ஏன்னா அப்போதான் அவர் பொண்ணு கூட அவரால் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் அளவில் ஃபிக்ஸ் ஆகிருப்பார். ஃபிக்ஸ் ஆகிருக்கு மீன்ஸ் இவங்களோட ஆன்மா எல்லாமே கடவுள்கிட்ட போய்கிட்டு இருக்கு, நம்ம நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பார். சரி ஓகே, இப்போ அங்கே இருக்கிற ஒருத்தரோட கண்ணை ஒன்றுமே இல்லை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண வச்சு கொன்றுவார். இப்போ மீதி இருக்கிறது அந்த லேடி, அந்த சின்ன பொண்ணு, அதேமாதிரி வயசானாங்க 2 பேர். இப்போ அந்த லேடி பார்த்தோன்னா அந்த ஏலியன்ஸ் வர சவுண்டை ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துல இதுக்கு மேலே இருக்க வேணாம், நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்ட்டு செபாஸ்டியனை கீழே கூப்பிட்டு போவோம். செபாஸ்டியனை விறுவிறுன்னு கீழே போயிடுறாங்க. ஆனால் செபாஸ்டியனோட பொண்ணு இவளையும் கண்ணை திறக்க வை அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ கீழே இருக்கிறாங்க. அந்த வயசானவர்கிட்ட நம்ம கூட இருந்த ஒருத்தன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்த மெடிசனை அந்த வயசானவருக்கு போட்டு விட்றாங்க. இந்த ஒரு வயசானவர் தான் நம்ம போகணும், இங்கேயே சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்னு தயக்கம் காமிச்சிக்கிட்டு இருப்பார். இப்போ அவருக்கு ஒரு வில் பவர் ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிக்காங்க. அதாவது இங்கேருந்து ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது, அங்கே ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அங்கே போனால் இவங்க எல்லோரும் பழச்சிக்கலாம், அதுதான் கான்செப்ட். இப்போ எல்லோரும் போயிட்டு இருக்காங்க. செபாஸ்டியன் மட்டும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அவன் கண்ணால் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இப்போது இவங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சுட்டு அந்த சர்ச்சில் இருக்கிற ஆளுங்க இவங்களை கொல்ல வந்துக்கிட்டு இருக்காங்க. செபாஸ்டியன் அந்த சின்ன பொண்ணு கூட இருக்கிற அந்த லேடி 2 கூட்டுட்டு இந்த வயசானவங்கள அம்மோன்னு விட்டு போயிடுறாங்க. அந்த வயசானவங்க கண்ணை ஓப்பன் பண்ணி அவங்களே இறந்துருவாங்க. இப்போது அந்த லேடிக்கு செபாஸ்டியனுக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிளாஸை வாங்கி பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுது. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொலை பண்ண வச்சது காரணமே இவன் தான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாவது இவன்றது தப்பிச்சிடணுண்டா அப்படின்னு வேகமாக ஓட பார்ப்போம். அந்த லேடியும் அந்த சின்ன பொண்ணை கூட்டு மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க. அந்த லேடியும் நம்ம கொலை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அட்டாக்கிங் மோடில் இறங்குறாங்க. செபாஸ்டியனை அடிக்க போகிற அந்த நேரத்தில் கால் தடிக்கி அந்த மொட்டை மல்லேருந்து தவறி கீழே விழுந்துருவாங்க. அங்கே ஒரு கம்பில் சிக்கி அவங்க உயிர் பிழைச்சிருவாங்க. இப்போது செபாஸ்டியன் அந்த சின்ன பொண்ணோட கண்ணை ஓப்பன் பண்ணுறாரா இல்லையா? செபாஸ்டியனோட பொண்ணு ஓப்பன் பண்ண வைங்கன்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணதுனால அந்த முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சமாக அவுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த சின்ன பொண்ணோட கழுத்தில் இவர் உண்மையான பொண்ணோட கழுத்தில் இந்த டாலர் போட்டு விட்டுருப்பாப்புல. சரி, அதனால் கொலை பண்ணல. அன்றைக்கி என்ன நடந்திருக்கோம்னா, அதாவது 9 மாதத்துக்கு முன்னாடி சம்திங் ஏதோ பர்த்டே கேக் வெட்டிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அந்த ஃபாஸ்டர் கூட்டம், அதாவது சர்ச்சிலேருந்து ஆளுங்க இவங்களை பிடிச்சி அந்த சின்ன பொண்ணோட கண்ணை ஓப்பன் பண்ணிடுறாங்க. நீ கடவுள்கிட்ட தான் பார்ப்புற, பயப்படாத அப்படின்னு கண்ணை ஓப்பன் பண்ணதுனால அந்த பொண்ணு அந்த மாடியிலேருந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடும். இப்போ செபாஸ்டியனும் கண்ணை திறந்துருக்கான். அந்த ஏலியனும் இவன் கொல்ல தான் ட்ரை பண்ணுது. ஆனால் இவனோட மைண்டில் இருந்த அந்த வெறி, அதாவது நம்ம பாசமாக வளர்த்த போனால் நம்ம கண்ணு முன்னாடியே கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடி அவர் பொண்ணு கூட இருக்கிற மாதிரி ஒரு இம்யூனிட்டி பவர் கிடச்சிரும். அதாவது அந்த ஏலியன்ஸை பார்க்கக்கூடிய சக்தி கிடச்சிரும். ஓகே, இப்போ செபாஸ்டியன் அந்த லேடியும் அந்த பொண்ணையும் அந்த ஒரு தீய சக்திகிட்டேருந்து மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சர்ச்சில் இருக்கிறவங்கள்ட்ட காப்பாற்றணும்னு நினைக்கிறாப்புல. அதுவும் இல்லாமல் அந்த சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு சேஃபான பகுதி இவங்க அம்மா கூட்டு போக நினச்சிருப்பாங்களே, அந்த ஒரு இடத்துக்கு இந்த லேடியும் அந்த ஒரு பொண்ணையும் கூட்டு போக நினைக்காங்க. இப்போ தான் சர்ச்சில் இருக்கிற ஆளுங்க பயங்கரமாக செபாஸ்டியனை அடித்து கொள்ள ட்ரை பண்ணுறாங்க. செபாஸ்டியனும் அந்த சின்ன பொண்ணையும் லேடியும் ஒரு காரில் தூக்கி போட்டு வேகமாக அவங்கள்ட்ட தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. எய்த்தாப்பில் அந்த ஒரு ஃபாதர் வந்துடுறாப்புல. செபாஸ்டியனும் இடித்து போட்டு போனால் செபாஸ்டியனோட பொண்ணு நிற்கும். அவரையும் கிளாஸ் பண்ணி எப்படியோ தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. இப்போது கிளைமேக்ஸ் நெருங்கிட்டோம். இப்போ இவங்க போக வேண்டிய இடத்துக்கு உண்டான வழி இந்த இடத்துல தான் இருக்குது. அதனால் யாரும் தடுத்துடக்கூடாது அப்படின்னு நிறைய ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துக்கு அவங்க 2 கூட்டு போய்கிட்டு இருப்பாப்புல. இருந்தாலும் நம்ம அந்த ஃபாதரை தடுத்த முடியாது தான் இவங்க 2 தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு இவர் நீங்கள் 2 கிளம்புங்க, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபாதர் கூட சண்டையை போட ஆரம்பிக்கிறாரு. ஃபாதர்னு சொல்ல முடியாது, சர்ச்சில் இருந்துட்டு தீய சக்தியை வழிபடுற ஒருத்தர். ஓகே, இந்த சின்ன பொண்ணு இந்த லேடியும் ரொம்ப ஆபத்து வந்ததுனால ஒரு கட்டத்தில் கண்ணை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இந்த ஏலியன்ஸும் இவங்களை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்குது. அங்கனக்குள்ளே ஒரு ஸ்லைடர் இருக்குது. அந்த ஸ்லைடரில் ஏறிட்டுன்னா அங்கே மலை உச்சியில் தான் அந்த சேஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது. இவங்க அந்த ஸ்லைடரில் ஏறி அங்கேக்குள்ளே போகணும். இவங்க மணி அடிக்கிறாங்க. அந்த மணி சத்தத்துக்கு அந்த ஏலியன்ஸ் ரொம்ப கதி கிளங்குது. அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ஏலியன்ஸோட வீக்னஸ் சவுண்டு தான் நினைக்கேன். இப்போ திருப்பி கண்ணை கட்டிக்கிறாங்க. இங்கே செபாஸ்டியனும் அந்த ஒரு ஃபாதரை கொன்றலாம் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறாப்புல. அந்த ஃபாதரும் உருவம்லாம் மாறுறாரு. அது இல்லாமல் பக்கத்தில் அந்த சின்ன பொண்ணு, அப்போனா நீ எனக்கு உதவி பண்ண மாட்டியா, நான் செத்தாதான் நீ எனக்கு உதவி பண்ணியா அப்படின்னு ரொம்ப மைண்ட் அளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த லேடி இந்த சின்ன பொண்ணும் அந்த ஸ்லைடில் எப்படி குதிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபாதர் தான் நம்ம செபாஸ்டியனுக்கு இந்த மாதிரி பவர் கிடச்சதுனால அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த சின்ன பொண்ணு மாதிரியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இவ்வளோ நாள் எல்லாத்தையும் கொலை பண்ண வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ செபாஸ்டியன் ஒரு கம்பி கொண்டு அந்த ஃபாதரை குத்த
அவர் செபாஸ்டினை குத்த இப்போ 2 பேரும் வந்து இறந்துடுறாங்க. எப்படி இந்த ஃபாதருக்கு வந்து இந்த ஒரு பவர் கிடச்சிச்சு, ஏலியன்ஸ் எப்படி வந்து இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இந்த படத்தில் வந்து கொடுக்கல. மேபி சாத்தான் வழிபாடாக கூட இருக்கலாம், அதெல்லாம் விடுங்க. இப்போது இந்த லேடி இந்த சின்ன பொண்ணு ஸ்லைடர்லேருந்து குதிக்கணும். எப்படியோ இந்த சவுண்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஸ்லைடர்லேருந்து குதிச்சிடுறாங்க. செபாஸ்டினும் ஒரு பொண்ணு இருக்கிற இடத்துக்கு அந்த பேராப்பில் இப்போ ஸ்லைடரில் போன அந்த பொண்ணும் அந்த லேடியும் அங்கே தீவில், அதாவது மலையில் இருக்கிறவங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அவங்க லீடர் இருக்கிற இடத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா சேஃபஸ்ட் பிளேஸ்லாம் இல்லை, இது வந்து ஒரு ஆர்மி கேம்ப்பு. அங்கே இடத்துல இந்த சின்ன பொண்ணோட அம்மாவும் இருக்காங்க. சர்வே ஆகிட்டாங்க, சந்தோஷம். இப்போ இந்த லேடியை கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களுக்கு அந்த ஏலியன் பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே ஏகப்பட்டவர் வந்து பார்த்தோன்னா இதே எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. லேடியோட பிளட்லாம் எடுத்து ரொம்ப டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, அந்த ஏலியனை தாங்கக்கூடிய அளவுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நிறைய ரிசர்ச்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செபாஸ்டின் மாதிரி இவங்க எல்லாத்தையும் வந்து மாற்றினா அந்த ஏலியன்ஸ் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போது எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி மருந்தையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே, இந்த மூவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பை கைஸ்.